ப்ரோட்டீன் ரிச் எக் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து அழகாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தால் போதும். ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா, அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட்டு. ஸோ சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும் வெங்காயம், அதுக்காக. ஸோ மூடி போட்டு வேக வச்சு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தக்காளி அரைச்சி நம்ம அதில் ஊற்றிடலாம். இதுவும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளிலையும் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மூடிடலாம். கேஷ்யூ, பாதாம் ரெண்டுமே இதில் போட்டிருக்கேன். நைட்டே ஊற வச்சது, அதையும் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில். ஸோ இது வந்து பட்டை மிளகாத்தூளும் தனியாத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்த்து மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வேணுமோ, திக்காக வேணால் திக்காக, தண்ணியாக வேணால் தனியாங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வேணுங்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கல் உப்பு. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொதித்து எண்ணெய் வந்ததுக்கப்புறமா சைடில் பாதாமும் அந்த கேஷ்யூவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. பேஸ்ட்டு வந்து திக்காக ஊற்றிடாதீங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஜாரில் கலந்து விட்டு ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா கொதிச்சிட்ருக்கோம். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு, அப்புறம் நம்ம முட்டையை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குத்திட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கொத்தமல்லியெலாம் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட முடியும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.